வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் நம்ம எடுக்கும்போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான், அடுத்து ராகு கேது, அடுத்து சனி. இந்த குரு பகவான் இந்த காலகட்டம் 2026 ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலையும், சனி பகவான் இயல்பு நிலையில அந்த மீன ராசியில இருக்கிறார். இந்த காலகட்டம் இந்த 2026ல முதல்ல எடுத்தோடனே அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இவர் வக்ர நிவர்த்தி எப்போ பெறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானினுடைய அந்த பெயர்ச்சி, அதாவது கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய பெயர்ச்சி 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உச்சம் பெற்று போகிறார். இதே குரு பகவான் 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த இயர்ல, அதாவது 2026ல சனி பகவான் அந்த தன்னுடைய வக்ர நிலையை அப்படின்னு பார்க்கும்போது வக்ரத்தன்மை எப்போ அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அவர் இயல்பு நிலையிலிருந்து அதுக்கப்புறமாக ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். இவர் டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வருடத்தின் இறுதி மாதமான அந்த டிசம்பர் மாதத்துல 6ஆம் தேதி அந்த கேது பகவான் அந்த கடக ராசிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த வருட கிரகங்களின் நிலவரங்கள். இதன்படி நம்ம ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் என்ன மாதிரியான பலன்களை பெற போறாங்க, நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான 2026 புத்தாண்டு பலன்கள். பூசம் நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதங்களும் இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள். இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த சனியினுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால இருந்தால் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள். சுறுசுறுப்பு எப்போ வரும் இவர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்குன்னு ஒரு விஷயங்கள் வரும்போது தான் அந்த சுறுசுறுப்பும் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்வமும் வரும். அது இல்லாத சமயத்தில் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கூட தூங்குறதுக்கு இவர்கள் அசர மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள். இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் கடக ராசியில் இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு விருந்தோம்பல் அப்படின்றது இவர்கள் அதிகப்படியாக விருப்பப்படுவாங்க. இவர்கள் 4 சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், அவர்களும் நம்மளுடைய வீட்டிற்கு வந்து எல்லாமே நல்ல சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சென்சிட்டிவ் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். யாராவது ஒரு சின்னதாக ஒரு கடிந்து பேசிட்டா கூட இவர்களால் அதை தாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு அந்த மனநிலையாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையை அடைவதற்குண்டான ஒரு தருணமாகவும் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். சந்திரனுடைய ராசி அப்படின்றதுனால அம்மா மேல ரொம்ப பாசம் அதிகமாக இருப்பாங்க. இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே அம்மாவினுடைய பிள்ளையாகவும், இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர அன்பர்களை, அந்த பூச நட்சத்திர அன்பர்களை மிக பெரிய அளவுக்கு கையில வச்சு பாராட்டக்கூடிய ஒரு அம்மா பெற்றோர்களாகவும் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு இன்னும் வந்துடக்கூடாது, அந்த குழந்தை எதுவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த பூச நட்சத்திரத்தினுடைய பெற்றோர்களும் கூட. இவர்களுக்கு இந்த 2026ல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு மேல உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்று ஜென்ம குருவாக வருகிறார். இதனால இந்த காலகட்டம் ஜென்ம குரு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் உச்சம் பெற்ற குருவாக இருக்கும்போது சில தேவையில்லாத நீங்க ஒரு வருமானத்தை கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால நீங்க இந்த 2026ல ஜென்ரலா எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
மேக்சிமம் பேங்க்ல டெபாசிட்டா வைங்க, இல்லை கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. அப்படி இல்லாம வேற யார்கிட்டயாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி வாங்குறதுக்கு நீங்க மிகப்பெரிய அளவுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஜூலைக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். அது சொந்தமாக வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு கடனாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லோன் போட்டு ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கலாம். இதுல அதிகப்படியாக பெண்கள் ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த 2026ல அந்த ஜென்ம குருவாக வர்றதுனால தான் இந்த ஒரு பாதிப்பு. அது இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் இருக்கிறதுனால, அஷ்டம சனி பாக்யஸ்தானத்திற்கு செல்றதுனால ஒரு வியாதி நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போன வருஷம் தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு உடனே பாத்தீங்கன்னா நீங்க திரும்பியும் அதற்குண்டான மாற்றத்தை நீங்களே அப்ளை பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏதோ ஒரு நெருக்கடிகள் உங்களுடைய அரசாங்க அலுவலகத்துல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய முடியாத அளவுக்கு உடல் சோர்வுகள் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 கொடுக்க போகுது. ஏன்னா அந்த உடல் சோர்வுகள் அப்படின்றது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா 2026 ஜூலை மாதத்துக்கு மேல அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறதுனால அந்த உடல் சோர்வுகள் அதிகமாகிறதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் மாட்டிக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப உங்களுக்கு எளிதாக போயிடும். அடுத்து ஜூனுக்கு மேல ஜூலைக்கு மேல இருந்து சின்னதா ஒரு 3 மாதத்திற்கு ஒரு சின்ன நெருக்கடிகள் வந்து போறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து அக்டோபர்ல இருந்து மீண்டும் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடம் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள், பெண்கள் பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம். அது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல இருந்து பெரிய அளவுக்கு பிசினஸ் கூட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, என்னுடைய உழைப்பு மாத்திரம் தான் போடணும், என்னுடைய வாய் ஜாலம் மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்கும், அந்த பேச்சு திறமையை வைத்து நான் ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அந்த பேச்சு திறமைகள்னால ஏதாவது வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்னா தாராளமாக நீங்க அதை முன்னெடுத்து பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த 2026 இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் உற்பத்தி சார்ந்த தொழிலில் உங்களுக்கு நிறைய ஒரு வரவேற்புகள், உங்க பிராண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்க அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஆர்டினரியா பொதுவான பலன்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜூனுக்கு மேல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சொல்றோம். அதே சமயத்துல உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட நீங்க இங்கே இல்லாமல் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் போது இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையான பலன்களை இந்த 2026 கொடுக்க போகுது. அதனால வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பிசினஸ், வெளியூர் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் எதுவா இருந்தாலும் தாராளமாக எடுத்து பண்ணும்போது இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் 100% வெற்றியை இந்த காலகட்டம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு தேவையான சில கவர்மெண்ட் சார்ந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 100% அதுலலாம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வரன் சார்ந்த அமைப்புகள்ல, திருமண வரன்கள் சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு இந்த வருடத்தின் அக்டோபர் மாதத்துக்குள்ள திருமண ஏற்பாடுகளை அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாதம் உங்களுக்கு அந்த ராகு பகவான் பயிற்சியாகி உங்களுடைய கலத்திரஸ்தானத்திற்கு வர்றதுனால, அடுத்து கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால இனி வரக்கூடிய காலங்கள் 2026 இறுதியில இருந்து ஒரு 1.5 வருடத்திற்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல தடைகள் இருக்கு. அதனால யார் யாரெல்லாம் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த அக்டோபருக்கு முன்னாடியில இருந்தே திருமணம்ன்றது ஒரு கைகூடக்கூடிய ஒரு
நேரமாக இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட திருமண வாய்ப்புகள் கைகூடுமா? காதல் செஞ்சுட்டு இருக்கிறோம், 2-3 வருடங்கள் ஆச்சு, எங்களுக்கு இந்த வருடம் காதல் திருமணமாக கைகூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அது கைகூடுறதுக்கு உண்டான ஒரு நேரம். பட் இந்த இடத்துல உங்களுடைய பெற்றோர்களின் சம்மதம் அப்படின்றது 100% கிடைக்காது. ஏதோ ஒரு 75%, ஒரு 60% உங்களுக்காக அவர்கள் தங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் வருவாங்களே ஒழிய முழுமையான ஒப்புதல் அப்படின்றது இந்த வருடத்தின் இறுதியில தான். திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெற்றோர்கள் உங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கும், ஆனாலும் அவர்களுடைய இடத்துல கொஞ்சம் மன சஞ்சலப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் இருக்கும் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள். இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்புகள், ஒரு கடினமான முயற்சிகள் செய்ய போறீங்க, கடினமான உழைப்புகள், இரவு பகல் பார்க்காமல் ஓய்வில்லாமல் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026. ஏற்கனவே ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வரும். இப்போ ஒலிம்பிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், ஆசியா அதாவது ஏசியா கப் அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்க பங்கு பெறுவதற்கும், இந்த மாதிரியாக அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 ஒரு புது பொலிவோடையும் அதே சமயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு பிளானிங்கோட இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த நட்சத்திர அன்பர்கள் தங்களுடைய வேலை ரீதியான விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுத்தன் கவுத்தன்னு நம்ம வேலையை விடக்கூடாது. இந்த 2026 வேலையை விடக்கூடிய ஒரு ஆண்டே கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக கால நெருக்கடிகள் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே மறு வேலையை பார்ப்பதற்கு உண்டான சில முயற்சிகளை கடினமாக எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். அதனால வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய அளவுக்கு அதுல முயற்சி செய்ய வேண்டாம். வேலையை விடாம நீங்க வெளிநாட்டுல முயற்சி செய்தீங்க, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள்ல மாணவர்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் பெற்றோர்களுக்கு இருக்கும். கடக ராசியில அதாவது பூச நட்சத்திரத்துல பிறந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, தங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரியான குரூப்லாம் எடுக்கலாமா, அவர்களினுடைய படிப்பு எப்படி இருக்கும், அதை பத்திலாம் நீங்க விளக்கம் கேட்கறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடம்